சட்டமைய உறவுகளுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது பின்தொடராமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை பின்தொடருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சென்றடையும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெண்டிலேட்டர் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வெண்டிலேட்டர் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாகனத்தில் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த 188 ஐபிஎஸ்லையும் 269 ஐபிஎஸ்லையும் நிறைய வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போது இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் வந்து அவங்களுக்கு என்ன பாதிப்புன்ற ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதற்கான லிங்க்கு கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வேர்ல்டு லெவலில் வந்து இந்த கொரோனாவோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைக்கி இந்த வெண்டிலேட்டர் சம்மந்தமான ஒரு வீடியோவை பார்ப்போம். உலக அளவில் இப்போ வந்து கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 13 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 74,000 கிட்ட வந்துடுது. இந்தியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,400 கேஸுக்கு மேலே இப்போ இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க சமயத்தில் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 80% வந்து ஒரே நாளில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 365 பேர்கிட்ட வந்து புதுசான கேஸ் வந்து இந்தியாவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை வந்து குறைந்தாலும் அல்லது வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிற இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கில் வந்து தான் வந்து இது மொத்தமே அடங்கி இருக்கு. தேவையில்லாத பயணங்கள், வெளியே போகிறது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, ஊரடங்கு வந்து ஏற்கனவே இப்போது அமலில் இருக்க சமயத்தில் வெளியே போகிறத வந்து கண்டிப்பாக குறைச்சிங்க. அந்தந்த டைமை தவிர்த்து வெளியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா எது மாதிரியான சட்ட சிக்கல் வருமன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், மறக்காமல் அதை பாருங்கள். லாக்டவுன் வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இப்போ கிட்டத்தட்ட நடந்துருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல வந்து இப்போ வந்து என்ன உத்தரவு அமலில் இருக்குது அதுதான் வந்து கண்டிப்பாக அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 57,000 வெண்டிலேட்டர் தான், அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57,000 வெண்டிலேட்டர் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு மே எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 1,50,000 இது போல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கான காரணம் என்னென்னா, எந்த அளவு இந்த கொரோனா பரவல் வந்து தடுக்கிறாங்களோ அந்த அளவு வந்து நமக்கு வெண்டிலேட்டரோட அந்த எண்ணிக்கை வந்து குறையும். அதுக்கு தான் வந்து இப்போ வரைக்குமே இவங்க அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். வெண்டிலேட்டர் வசதி வந்து ரொம்ப நம்ம இந்தியாவில் கம்மியாக இருக்குன்ற ஒரே காரணம் தான். இந்தியன் ரயில்வேஸ் வந்து இப்போது ஒரு சீப்பாக எப்படி வெண்டிலேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதற்கான ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 30,000 40,000 மெம்பர்ஸ் வந்து வார்டில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்க கோச்சஸ்லாம் ரெடி பண்ணாலும் வெண்டிலேஷன் வசதின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது எப்பயுமே ஒரு பெரிய ஒரு சிக்கலில் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போலேருந்து அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டை வந்து நம்ம இந்த வெண்டிலேட்டர் வச்சு ஓரளவு எல்லாரையும் க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் பண்ணணும். இன்றைக்கி இந்த கார் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி அவங்க அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து மாதத்துக்கு இவ்வளோ வெண்டிலேட்டர் நமக்கு வேணும், ஒரு 10,000 5,000 வேணும், அது மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு கடகடன்னு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு எல்லா விஷயங்களையும் வந்து இந்த கார் கம்பெனிஸும் ரயில்வேஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கணும். ஏன்னா பேஷண்ட் ஒரு வேளை அஃபெக்ட் ஆனாலும் அவங்கள வந்து எப்படி க்யூர் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க இந்த ஃபெசிலிட்டிஸை பொறுத்து தான் இருக்குது. இந்தியாவில் டெத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 114 கிட்ட வந்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து அஃபெக்ட் ஆகிற பேஷண்ட்ஸ் இந்த முதல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணி மறுபடியும் அவங்கள ரிக்கவர் பண்ண முடியும். இந்த காரணத்துக்கு அரசாங்கம் இப்போ எடுத்திருக்கிற முடிவு வந்து மிக ஒரு சரியான முடிவு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே இருக்க மக்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிட்டு தான் இந்த மெடிசன் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்தியாவில் வெண்டிலேட்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வெளியே எந்த ஒரு வெண்டிலேட்டரும் போகக்கூடாது, ஏன்னா அதற்கான தேவை நமக்கே இருக்குது அப்படின்றதுனால வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக இவங்க கடைபிடிச்சு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொரோனாவை வந்து ஈஸியாக வெளியே விரட்டி அடிக்க முடியும். இந்த லாக்டவுன் சம்மந்தமாக இந்த 144 சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க் இருக்குது, அது எல்லாத்தையுமே எல்லா வீடியோஸுமே பாருங்கள். 144னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த 144 சமயத்தில் இளைஞர்கள் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா எது மாதிரியான சட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் போயிட்டு இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து எல்லாரும் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சட்ட மையத்தில் இணைந்த உறவுகளுக்கு நன்றி.